மூன்றாவதாக கடைசியாக ஏசாயா 51 வாசிக்கிறோம். அதன் வனாந்திரத்தை அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். அல்லேலூயா. அவாந்தர வெளி என்றால் ஆங்கில வேதாகமத்தில் உபாகமம் 32:10 சொல்லி இருக்கிறது. அந்த ஆங்கில வேதாகமத்தை புரட்டி பார்க்கும் பொழுது அந்த வசனம் வந்தது. உபாகமம் 32:10 எடுத்தவங்க வாசிக்கலாம். எடுத்தவங்க தயவுசெய்து வாசிங்க. பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளி. அல்லேலூயா. அவாந்தர வெளினா என்னதுன்னா, இங்கே ஒரு ஆங்கில வேதாகமத்தில் எம்டி லேண்டுன்னு போடப்பட்டிருக்கு. அதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, ரா லேண்டுன்னு சொல்லுவாங்க. ரா மெட்டீரியல் சொல்லுவாங்க. அது மாதிரி ரா லேண்டு சொல்லுவாங்க, எம்டி லேண்டு. ஒரு ஆங்கில வேதாகமத்தில் எம்டி லேண்டுன்னு போடப்பட்டிருக்கு. இங்கே என்ன போட்டிருக்கு? உபாகமம் 32:10 ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தரம்னா என்னதுன்னா, எங்கே ஊளையிடும்? எது ஊளையிடும்? நரி தான் ஊளையிடும். அப்போ நரி ஊளையிடுகிற காடு. அப்போ அவாந்தர வெளி என்றால் ஒரு காடு, எதுக்குமே உதவாத லேண்டு, நிலம். அங்கே பில்டிங் இருக்காது, பில்டிங் கட்ட முடியாது, அங்கே மக்கள் வாழ முடியாது. ஒரு காடு, சரியான உடமரன்னு சொல்லுவாங்க. அந்த கிராமங்களில் சொல்லுவாங்க, உடமரன்னு சொல்லுவாங்க. முள்ளு மரம் வளருகிற காடு போன்ற இடம், ஒன்றுக்கு உதவாத லேண்டு மாதிரி. அதுதான் அவாந்தர வெளி. அப்படிப்பட்ட அவாந்தர வெளியில் தான் யாக்கோபு படுத்திருந்தான் என்று சொல்லி ஒரு நாளிலே அவன் தன்னுடைய மாமன் வீட்டுக்கு போகும் பொழுது அவன் அந்த அப்படிப்பட்ட ஒரு அவாந்தர வெளியிலே தன்னுடைய தலையானுக்கு பதிலாக ஒரு கல்லை தலையானாக வைத்து அவன் அந்த காடு, அந்த அவாந்தர வெளியிலே படுத்திருந்தான் யாக்கோபு. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 28:10 அப்படித்தான் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 28:10-12 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 28:10-12. யாக்கோபு பெயர்சபாவை விட்டு புறப்பட்டு, தன்னுடைய தகப்பனார் நாட்டை விட்டு புறப்பட்டு ஆரானுக்கு போக பிரயாணம் பண்ணுகிறான். தன்னுடைய மாமன் வீட்டுக்கு, லாபான் வீட்டுக்கு புறப்பட்டு போகிறான். ஒரு இடத்திலே, ஊர் பேரெல்லாம் கிடையாது, அப்போ சொல்லப்படல, பின்னால தான் சொல்லியிருக்கு. அந்த இடத்துக்கு பேர் லூஸ்ன்னு பின்னால் சொல்லியிருக்கு. ஒரு இடத்துல சூரியன் அஸ்தமித்தபடினாலே, சன்செட் ஆயிடுது, சூரியன் அஸ்தமித்தபடினாலே அங்கே இரவு தங்குறான். தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அது எதை குறிக்கிறது? அவாந்தர வெளி. அங்கே அது ஒரு காடு மாதிரி ஒரு இடம். அந்த அவாந்தர வெளியில தான் அந்த யாக்கோபு படுத்திருக்கிறார். அவாந்தரம் என்னது? நரி ஊளையிடுகிற இடம் போன்றது. அப்போ நரி மாத்திரமா இருக்கும்? நரி, சிங்கம், புலி, பாம்பு, கரடி எல்லாம் வாழுகிற காடு. அந்த காடு பகுதியிலே வாழ்ந்த அந்த யாக்கோபை அப்படி விட்டுட்டாரா? அப்படி அந்த காட்டுகளே கெடடா அப்படின்னு ஆண்டவர் விட்டாரா? ஊளையிடுகிற இடம், நரி ஊளையிடுகிற இடம் போன்ற பயங்கரமான இடத்திலே படுத்து கிடந்த மனிதனை லாபான் வீட்டுக்கு கொண்டு போனார். அங்கே உழைத்தான், தன்னுடைய மாமனுக்கு ஆடுகளை மேய்த்தான். எப்படி திரும்பி வருகிறான் பாருங்க, ராஜா மாதிரி ஜாம் 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 சொல்லி திரும்பி வருகிறான் பாருங்க. ஆதியாகமம் 30:27 வாசிக்கிறோம். ஆதியாகமம் 30:27 திரளான ஆசீர்வாதத்தோடு அவன் புறப்பட்டு வருகிறான். ஆதியாகமம் 30:27 அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன்னு சொல்லி லாபான் யாக்கோபை பார்த்து சொல்ல, அவனுடைய மாமன் யாக்கோபை பார்த்து சொல்ல, எப்பா உன்னால தான் ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு சொல்றான் பாருங்க. அடுத்து 30 நான் வரும் முன்னே உமக்கு இருந்தது கொஞ்சம், நான் உன் வீட்டுக்கு வந்த பிறகு கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது அந்த மந்தை, ஆட்டு மந்தை மிகவும் பெருகி இருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்கிறான். மாத்திரம் இல்லை, அந்த 43 கடைசி வசனம் 30, ஆதியாகமம் 30:43 இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்தான். திரளான ஆடுகள், வேலைக்காரர்கள், ஒட்டகங்கள், கழுதைகள் உடையவனாய் இந்த யாக்கோபு மாறினான். ஹல்லேலூயா. பாருங்க, அதே 31, 17, 18, 31 17, 18 அப்பொழுது யாக்கோபு எழுந்து தன் பிள்ளைகளையும் தன் மனைவி, எத்தனை பாருங்க பிள்ளைகள், 12 பிள்ளைகள், தன்னுடைய மனைவிகளையும் ஒட்டகம் என்ற ஆசீர்வாதம், தான் பதான் ஆராமிலே சம்பாதித்த மிருக ஜீவன்கள், மந்தைகள் அனைத்தின் தன் பொருட்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கானான் தேசத்தில் இருக்கிற தன் தகப்பனாகிய ஈசாக்கினிடத்திற்கு போக புறப்பட்டான். பாருங்க, அந்த அவாந்தர வெளி, காடு,
ஒன்றுக்கும் உதவாக்கரையாகிய அப்படிப்பட்ட ஒரு காட்டிலே தலையாணைக்கு பதிலாக கல்லை வைத்து படுத்து தூங்கின அந்த யாக்கோபை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற கர்த்தர் என்று சொல்லி முற்பிதாக்களின் பட்டியலிலே வந்த அந்த மனிதனை பிள்ளைகளை கொடுத்து, மனைவிகளை கொடுத்து, மிருக ஜீவன்களை கொடுத்து, ஆட்டு மந்தைகளை கொடுத்து, ஒட்டகங்களை கொடுத்து, மாட்டு மந்தைகளை கொடுத்து, எல்லா ஆசீர்வாதங்களையும் திரளாய் கொடுத்து அவனுடைய வாழ்க்கையை கர்த்தரின் தோட்டமாய் மாற்றினார் கர்த்தர். ஹல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுவோமா ஹல்லேலூயா. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கை அவாந்தரம் மாதிரி இருக்கு, காடு மாதிரி இருக்கு, ஒன்று லாய்க்கு இல்லை, ஒன்று வருமானம் சரியில்லை, ஒன்று விருத்தி இல்லை, நோ டெவலப்மெண்ட், நோ இம்ப்ரூவ்மெண்ட். ஏன் இப்படி, ஏன் ஒரு கேர்ட்ஸ், இது சாபமான்னு சொல்லி அடிக்கடி கலங்கி புலம்பி தவிக்கிறீங்களா? உங்களுடைய அவாந்தரமான வாழ்க்கை கர்த்தரின் தோட்டமாய் ஆண்டவர் மாற்றப் போகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரங்களில் உங்களை ஒப்பு கொடுங்கள். ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார். நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். உங்களுடைய அழுகையின் கண்ணீரை ஆனந்த கண்ணீராய் மாற்றுவார். உங்களுடைய அவாந்தரம், காடு போன்ற நிலைமை, உங்களுடைய எதுக்குமே உதவாத ஒரு நிலைமை, அந்த காடு, அந்த ஊளையிடுகிற நரி ஊளையிடுகிற அந்த நிலைமையை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, அவாந்தர ஸ்தலம் கட்டப்படும் என்று சொல்லி எசேக்கியேல் 36:10 வாசிக்கிறோம். எசேக்கியேல் 36 அவாந்தர ஸ்தலம், அந்த காடு மாறி கிடக்கிற இடம் கட்டப்படும். அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியங்கள் சில காரியம் உண்டு. ஒன்று, பில்டிங் கட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அல்லேலூயா. பில்டிங் மேலே மாடி கட்டுறது ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று, தர்மியான மியூசிக் ஆர்கெஸ்ட்ரா மாதிரி நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ப்ளே பண்ண ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட். எனக்கு பிடிச்ச எதற்காக சொல்லுகிறேன்னால், அவாந்தரங்கள் கட்டப்படும், அவாந்தர ஸ்தலம் கட்டப்படும் என்று சொல்லி எசேக்கியேல் 36:10 சொல்கிறது. மாத்திரமல்ல, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரி, ஏசாயா 43:19 சொல்கிறது. ஏசாயா 43:19, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், அது நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் அதை உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோமா? இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசு சுவாமி. உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, இந்த இரவு வேளைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாளிலே நல்ல தீர்மானம் எடுத்தவர்கள், தங்களுடைய வாழ்க்கையில் இனி உமக்காக வாழுவேன் என்று சொல்லி இருதயத்தை திறந்து கொடுத்தவர்கள், உம்மை ஏற்றுக்கொண்டவர்கள், மனம் திரும்பின ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் அவர்களை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. அவருடைய பெயர்களை உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் இன்றைக்கு எழுதுவீராக. இனிமேல் இவர்கள் உம்முடைய பிள்ளை, இனிமேல் இவர்களே சாத்தானுடைய பிள்ளை அல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளை, உம்முடைய பிள்ளை. ஆகவே இவர்களை ஆசீர்வதிப்பீராக. பாழான ஸ்தலங்களை தேர்தல் அடைய செய்கிற ஆண்டவர் இவர்களை ஆற்றி தேற்றுவீராக. இவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வனாந்தரமான இடம் ஏதேன் தோட்டத்தை போல மாறும் என்று சொன்னீரே, இவருடைய வாழ்க்கையை ஏதேன் தோட்டமாய் மாற்றுவீராக. அவாந்தரமான வெளிகள் கர்த்தரின் தோட்டமாய் மாறும் என்று சொன்னீரே. யார் யார் என்னுடைய வாழ்க்கையை வனாந்தரம், என் வாழ்க்கையில் யாருக்குமே நான் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி யார் யார் இன்றைக்கு கலங்கி புலம்பி தவித்து கொண்டு வந்திருக்கிறார்களோ, ஒவ்வொருடைய வாழ்க்கையும் கர்த்தரின் தோட்டமாய் மாற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக, உயர்த்துவீராக. உடைய வாழ்க்கை இனி நீ அழுது கொண்டிருக்க மாட்டாய். உன் துக்க நாட்கள் முடிந்து போய்விட்டது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தினாய் பலன் வரும் என்று சொல்லி வாக்கு பண்ணின ஆண்டவர் இயேசு அருமையான மக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அற்புதங்களை செய்யக்கூடிய தேவ வல்லமை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இறங்கி உடைய வார்த்தையை ஒவ்வொருவருக்கும் என் தேவன் நிரூபிப்பீராக, நிறைவேற்றுவீராக, ஆசீர்வதிப்பீராக, வழி நடத்துவீராக. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள ஆசீர்வதிக்கிற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஜெப தேவைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9840296557 மற்றும்
044-2615-3815. எங்களது விலாசம்: சுவிசேஷகர் என். ஜான் ஞானராஜ், இயேசு வழி நடத்துகிறார் ஊழியங்கள், நம்பர் 17/12, சாந்தம் காலனி, திருமங்கலம், அண்ணா நகர் மேற்கு விரிவாக்கம், சென்னை 600101. Evangelist N. John Yanaraj, 17/12, Santham Colony, Ananagar Western Extension, Chennai 600101, Tamil Nadu, South India. எமது மெயில் ஐடி jesusguidesministries@gmail.com.